வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் गाइस. ரன்னவே சீரிஸோட எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் 1ல இருந்து 7 வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. உண்மையிலேயே ஒரு தரமான வெப் சீரிஸ் இந்த ரன்னவே சீரிஸ். எபிசோட் 8 உடைய ஓபனிங் சீன், நம்ம மிஸ்டர் கிரிட்டுக்கு கன் அடிபட்டிருக்கும்ல, ஹாலி சுட்டதுனால அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப மிஸ்டர் கிரிட் வந்து நம்ம துப்பறியும் சாம்போக்கு ஒரு விஷயத்த சொல்ல சொல்லி, பேஜ் எங்க இருக்கான்னு எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அங்க போய் அவளை தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களும் அதை வந்து சாம்பு கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அங்க சாம்பு என்ன பண்ணிருப்பாருன்னா, த ஷைனிங் ட்ரூத்துக்கு வந்து போலீஸ் பாட்டையெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்த சோதனை பண்றதுக்காக போயிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, பேஜை பத்தி ஏதாவது தெரிஞ்சா நீங்க வந்து சொல்லுங்க, பேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு மிஸ்டர் கிரிட் சொல்லியிருக்காரு. சாம்பா கிட்ட போலீஸ் சொல்லுவாங்க. இவரு அதை கேட்டுட்டு சரி போற பேஜை கண்டுபிடிச்சாங்க. உள்ள போவாங்க. உள்ள போனோன்னு எல்லாரையும் கன் பாயிண்ட்ல உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு அந்த இடத்த போல சல்லடை போட்டு அந்த ஒன் அப்படிங்கிறவனுடைய 2 பசங்களை பிடிச்சிட்டு இந்த ஒன்னை வந்து தொலைவலாம்னு சொல்லி எல்லா பக்கம் வெளியில சொல்லுவாங்க. அவங்களுடைய ஷூட்ல போற பட்டன் கேமரா மாதிரி கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரா வழியா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிசிடிவி கேமரா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கேமராவையும் இவங்க ஹேக் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. இந்த ஒண்ணுங்கிறவே தேவே மாட்டான். அப்புறம் வீட்டுக்குள்ள போய் தொலைவலாம்னு சொல்லி உள்ள போய் எல்லா பக்கம் அலசி ஆராய்வாங்க. எங்கேயுமே கிடைக்க மாட்டான். அப்ப சாம்புக்கு அங்க வந்து போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஒன் கிடைக்கவே இல்லை, வெளியில போனதுக்கு அறிகுறியும் இல்ல, உள்ள இருந்ததுக்கான அறிகுறியும் இல்ல, அவனை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு கடுப்புல மெசேஜ் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி கடுப்புல கத்துவாரு. அப்படி கத்தும் போது அவர் முன்னாடி ஒரு மரத்தால ஆன ஒரு செவுரு இருக்கும். அந்த செவரை பார்த்தோன்னா அவருக்கு ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா அந்த செவரு பார்க்கறதுக்கு ஒரு டோர் மாதிரி இருக்கும். என்ன பண்ணா சொல்லி பக்கத்துல அதை வந்து லைட்டா புஷ் பண்ணுவாரு. அது என்னடா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கு ஒரு ரகசிய பாதை இருக்குன்னு சொல்லி உள்ள போவார். உள்ள போய் பார்த்தா அங்க இந்த ஒன்னு உட்காந்துருப்பான். அதுவும் நார்மலா உட்காந்துருக்க மாட்டான். கையில வந்து ஏதோ ஒரு மாத்திரை வச்சு உட்காந்துருப்பான். தசாவதார கமல்ஹாசன் வந்து கடைசியில மாத்திரை போட்டு ஒழுங்கி இந்த உலகத்துக்கே வைரஸை பரப்புவான் தெரியுமா, அந்த மாதிரி தான் சாக்கிறதுக்காக அந்த மாத்திரை வச்சிருப்பான். டிடெக்டிவ் சாம்பா அவனை வெளியே கூப்பிடும் போது அவன் வெளியே வருவான். வெளியே வரும்போது, நான் இத்தனை வருஷமா இங்க கடவுள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட மாட்டிட்டு நான் வந்து அவஸ்தப்பட்டு எல்லாம் சாக விரும்பல, அதுக்காக இந்த மாத்திரை போட்டு நான் சாக போறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இருந்தாலும் சாம்பா வந்து அவர்கிட்ட எப்படியோ பேச்சு கொடுத்து மலிப்பு அப்படி இப்படி பண்ணி கையில இந்த மாத்திரை பிடிச்சி அவனை லாக் பண்ணிட்டு பேக்கப் டீமை கூப்பிட்டு அவனை பிடிச்சிருவான். அப்போ ஒரு பார்வை பார்ப்பான். அந்த டயத்துல ஏற்கனவே ஒரு மாத்திரை வாய்க்குள்ள போட்ட மாதிரி தெரியும். அப்புறம் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அவன் வெளியே கூட்டு வருவாங்க. வெளியே கூட்டு வரும்போது துப்பறியும் சாம்பாவுடைய அசிஸ்டன்ட் வந்து பேஜ் கிரீனை பத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்கிட்டே கேட்பாங்க. அங்க வந்து யாருமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இந்த ஊர்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளை நாங்க கண்டெய்னர்ல அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் பேஜா தான் இருக்கும்னு சொல்லி பதறி போய் அந்த கண்டெய்னர் கிட்ட போவாங்க. கண்டெய்னர் ஓபன் பண்ணி உள்ள போனா பேஜ் இருக்க மாட்டா, அதுக்கு பதிலா வேற யாராவது இருப்பாங்க. அவளையே ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து ஹோமுக்கு அங்க அனுப்பி விட்டுட்டு இவங்க இந்த ஒன்னை வந்து புடிச்சிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் துப்பறியும் சாம்பு மிஸ்டர் கிரிட்ட பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் ரூம் கிட்ட உட்காந்து, அங்க எங்களுக்கு கிடைக்கல, நாங்க இந்த இடத்த ஃபுல்லா சல்லடை போட்டு அலசி பார்த்துட்டோம், ஆனா பேஜ் அங்க இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூட்டி சீக்கிரம் பேஜை நாங்க பிடிச்சிருவோம், இந்த ஒன்னை இப்ப நான் மாட்டி சீக்கிரம் பேஜை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்பா வந்து மிஸ்டர் கிரே, டிடெக்டிவ் லேடி எங்கேயாவது பாத்தீங்களா, அவங்கள பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சிச்சா, அவங்களையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க பாருங்களே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப நம்ம சாம்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, டிடெக்டிவ் லேடி வந்து இந்த கொலைகளை பத்தி விசாரிக்க போயிருக்காங்க. அப்படி போகும்போது ஷைனிங் ட்ரூத்தை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சதுனால அந்த கொலைகாரி அதாவது ஆஷ் அண்ட் ஹாலி அவங்கள போட்டு தள்ளதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் படாதீங்க, நான் வந்து அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க முன்னாடி வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே உங்களை ஒரு லேடி காப்பாத்தினாங்க, அவங்க வேணா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப வந்து மிஸ்டர் கிரிட் வந்து யோசிப்பாரு. அவர் வந்து யோசிக்கும் போது என்ன ஆகும், நைட்டே இவரை பார்க்க அவங்க வந்திருப்பாங்க. ஆனா சாம்பு கிட்ட அவரு போய் சொல்லிடுவாரு, வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் சாம்பு வந்து சரி இனிமேல் வந்தா வந்து எனக்கு மறக்காம இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்ப மிஸ்டர் கிரிட் வந்து நேற்று நைட்டு நடந்ததை யோசிப்பாரு. நேற்று நைட்டு வந்து அந்த லேடி மிஸ்டர் கிரிட்ட பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. வந்து நடந்ததை பத்தி சொல்லுவாங்க. ஷைனிங் ட்ரூத்ல நான் ஒரு மெம்பரா தான் இருந்தேன், எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அவன் இறந்துட்டான்னு சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் தான் டிஎன்ஏ சைட்ல என் பையன் உயிரோடு இருக்கதான் நான் கண்டுபிடிச்சு அவன்கிட்ட போய் பேசி உறவாடலாங்கிறதுக்குள்ளேயே அவங்க இந்த கொலை பிளான ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சியில தான் இப்ப நான் ஏறி பண்ணி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்னடானா பல கொலைகளை பண்ணி முடிச்சிட்டாங்க, உங்களையும் கொலை பண்றதுக்காக வந்தாங்க, சரின்னு சொல்லி அவங்கள வந்து நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிஸ்டர் கிரிட் வந்து சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க வந்து நான் திரும்பி அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிஸ்டர் கிரிட், என்னது அங்கேயே போறீங்களா, ஆல்ரெடி அங்க போலீஸ்ல போயிட்டாங்க, போலீஸ் போய் அந்த இடத்த மொத்தமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவங்க வந்து ஷைனிங் ட்ரூத் இன்னும் அழியல, நான் இருக்க வரைக்கும் அழிய விட மாட்டேன், இந்த டைம் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன், நேர்மையான வழியில ஷைனிங் ட்ரூத் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் 2-3 நாள் உடம்புல சரியானதுக்கு அப்புறம் மிஸ்டர் கிரிட் தன்னோட பொண்ணை வந்து ரோடா தெருவா தேட ஆரம்பிப்பாரு. நான் எவ்வளவு மோசமான நிலைமையில பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் அவருடைய பொண்ணை பத்தி காட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாரு.
இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு தகப்பனுக்கு வரவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நம்ம மிஸ்டர் கிரிட்டுக்கு வந்திருக்கும். அவர் தொலைவிக்கிட்டே இருப்பாரு. இவர் இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க நம்ம சாம்போ டிடெக்டிவ் லேடி புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சு அவரோட பாடியை ரெக்கவர் பண்ணிடுவாரு. ரெக்கவர் பண்ணிட்டு அவங்க மாமியார் கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு அங்க நம்ம கிரிட்டுக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எல்லாரும் ரொம்பவே சோகமா, ரொம்ப ஒரு நல்ல மனுஷிய போட்டு தள்ளிட்டானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளுகளை வந்து போட்டு தள்ளதுனால ஆசன் வேலி பாத்தீங்களா இறந்துட்டு. அவங்க மட்டும் ஒழுக்கமா இருந்தாங்கன்னா இன்னாரும் அவங்க வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க. தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டதுனால இன்னைக்கு அதே கத்தி அவங்கள வந்து கொல்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறம் மிஸ்டர் கிரிட் வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே மிஸ்டர் சீக்ரெட் ரூம்ல பேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாயை மாதிரி இருக்கும். உள்ள போனே அவ இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அவர் உள்ள வருவார். உள்ள வந்து பேஜ் உண்மையில பேஜ் தான் உட்காந்துருப்பா. இவரை பார்த்தோன்னே ஆனந்த கண்ணியில் அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. பேஜ் வந்து மிஸ்டர் கிரிட் ஒரு நாள் எங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பேஜ் வந்து நல்லா சொல்ல முடியாது, நிறைய ரொம்பவே ரகசியம் அப்படி இப்படின்னு சொல்லுவா. அப்புறம் பேஜை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுடைய கேன்டீனுக்கு போவார். கேன்டீனுக்கு போய் அங்க பொறுமையா நிதானமா எல்லாத்த விஷயத்தை பத்தி கேட்பாரு. இவ்வளவு நாள் எங்க இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு கேட்கும்போது பேஜ் வந்து அதுக்கான விஷயத்த சொல்லுவா. நான் வந்து இத்தனை நாளா வந்து ரிஹாப்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. ரிஹாப்ங்கிறது ஒரு போதை மறுவாழ்வு மையம். அங்கதான் அவன் வந்து இத்தனை நாளா தங்கிட்டு இருந்ததா சொல்லுவா. இப்ப நான் வந்து உடனே போயாகணும் டேடி, எனக்கு வந்து டைம் ஆச்சு, நாங்க இல்லைன்னா தேடான்னு சொல்லுவாங்க. போலீஸ்லாம் ஃபோன் பண்ணிடுவாங்க, என்னை கூட அங்க விட்டுருங்க அப்படின்னு பேஜ் சொல்லுவா. பேஜ் சொல்லங்காட்டி இவரு அவளை கூட்டிட்டு அங்க இருந்து போவாரு. போய் ரிஹாபுக்கு இறக்கி விடுவாரு. இறக்கி விடும்போது பேஜ் கிட்ட உண்மையிலே அங்க என்னதான் நடந்துச்சு, உண்மையை மறக்காம என்கிட்ட சொல்லு, உண்மை எனக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பேஜ் வந்து சொல்லுவா, கொலை நடந்த அன்னைக்கு நான் வந்து ஆரனோட ரூம்குள்ள போனேன். அவன் ஆல்ரெடி டெட் பாடியை இறந்துதான் கிடந்தான். அதை பார்த்தோன்னே பயத்துல என்ன பண்றது தெரியாம நான் வெளியில ஓடி வந்த வேகத்துல நான் வந்து ரிஹாபுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் சொல்லும் போது மிஸ்டர் கிரிட்டுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். இருந்தாலும் அவர் வந்து ஏதோ ஒன்று நோட் பண்ணியிருப்பாரு. இப்போ போய் தான் சொல்றான், உண்மையை மறைச்சிட்டு ஏதோ ஒன்று சொல்றான்னு சொல்லி மறுபடியும் கேட்பாரு. உண்மையை மறைக்காம சொல்லு பேஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பேஜ் வந்து சொல்லுவா, ஆரன் என்னை ரொம்பவுமே கொடுமைப்படுத்தினியா, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு அவனுக்கு பல நாட்கள் சண்டைலாம் ஏற்பட்டிருக்கு, நான் ட்ரக்கை விட்டு வெளியில வரலான்னு சொல்லி நான் ரிஹாபுக்கு போனேன். அங்க போய் என்னை வந்து விடாம மறுபடியும் அங்க வந்து ட்ரக் எனக்கு பயன்படுத்தி பழக்கி விட்டுட்டான். அதனால நான் கூட மறுபடியும் வந்துட்டேன். நான் எப்பெல்லாம் ட்ரக்கை விட்டு வெளியில வரலான்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்னை ட்ரக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அதனால என்னால கொடுமையை தாங்க முடியாம நானே அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லும் போது மிஸ்டர் கிரிட் முதல்ல சாக்கே தெரியாது. அவர் வந்து மறுபடியும் நோட் பண்ணுவார், ஏதோ ஒரு பொய் தான் சொல்றா. பேஜ் எனக்கு நல்லா, நீ கொலை பண்ணல, ஆனா யார் கொலை பண்ணாலும் உனக்கு நல்லாவே தெரியும், நீ பொய் சொல்லாம உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி பேஜ் கிட்ட மறுபடியும் மிஸ்டர் கிரிட் தெளிவா கேட்பாரு. அப்ப பேஜ் வந்து சொல்லுவா, ஆமா நான் கொலை பண்ணலாம், யார் கொலை பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பேஜ் சொல்லுவா. அப்ப மிஸ்டர் கிரிட் வந்து ஆரனை பத்தி உங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது எப்பன்னா ஆல்ரெடி நடந்த அந்த டாக் விஷயம் இருக்கு தெரியுமா, டாக் விஷயத்திலே வந்து பேஜ் வந்து அவங்களோட சிஸ்டர் எல்லார்கிட்டையும் மதர் கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து இந்த விஷயத்திலே வந்து அவன் மதர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாளோ அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து மறுபடியும் கேட்பாரு. அவர் நினைச்ச மாதிரியே மிஸ்டர் சீக்ரெட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. பேஜ் வந்து அந்த நடந்த விஷயத்த பத்தி அவங்க அம்மா கிட்ட தெளிவா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. அவங்க அம்மா தான் ஆரனை போட்டு தள்ளியிருக்காங்க. ஒரு வழியா யாரு ஆரனை போட்டு தள்ளுறது தெளிவா நமக்கு தெரிஞ்சிருச்சு. தான் மகளை இத்தனை நாள கொடுமை பண்ண காரணத்தினால ஒரு தாய் எந்த இலைக்கு போவாங்கிறது இது நிரூபணம் ஆயிருச்சு. ஆரனையும் அவங்க தான் போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம் பேஜா அங்க விட்டுருவாரு. அங்க விட்டுட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே சாம் வந்து மிஸ்ஸஸ் சீக்ரெட் ரூம்ல உட்காந்துருப்பான். உட்காந்து அவங்களுக்கு முழிப்பு வந்துடும். அவங்க வந்து கண் முழிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாம் வந்து கண் முழிச்சு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே சாம் வந்து மிஸ்ஸஸ் சீக்ரெட் ரூம்ல உட்காந்துருப்பான். உட்காந்து அவங்களுக்கு முழிப்பு வந்துடும். அவங்க வந்து கண் முழிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாம் வந்து கண் முழிச்சதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நம்ம டிடெக்டிவ் லேடிக்கு இறுதி சடங்கு நடத்துவாங்க. அங்க எல்லாருமே போயிருப்பாங்க. மிஸ்டர் கிரிட், நம்ம துப்பரியும் சாம்போ அப்படின்னு எல்லாருமே, அவங்க பழகின எல்லாருமே, விசாரிச்ச எல்லாருமே அங்க போய் அவங்களுக்காக இறுதி சடங்கு செய்வாங்க. ரொம்பவுமே வருத்தத்தோட இருப்பாங்க. ஒரு நல்ல மனுஷியை வந்து அவங்க போட்டு தள்ளிட்டாங்கல்ல, அவங்களுடைய கணவர் பக்கத்திலே வந்து புதைச்சுன்னு செஞ்சிருவாங்க. அப்புறம் கிரீடுக்கு உடம்புல சரியானதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாக்கிங்காக வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. உட்காரும்போது பேச்சுவார்த்தையில மிஸ்டர் கிரிட் வந்து இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத வந்து சொல்லிடுவாரு. அவங்களும் வந்து ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டவொடனே என்கிட்ட ஏன் சொல்லல, இத்தனை நாள் ஏன் என்கிட்ட மறைச்ச, உங்க கூட சேர்ந்து தானே நானும் பேஜை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், அவன் கொலை பண்ணது எல்லா விஷயத்தையும் வந்து போலீஸ்ட்ட சொல்லாம அங்க சொல்லாம ரோக்க கிட்ட எல்லாத்தையும் மாத்தி தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்பாரு. இருந்தாலும் வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க வந்து நம்பிக்கை இழந்துருவீங்க, ஆல்ரெடி நீங்களே வந்து பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க, எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லாம விட்டேன். இதை வந்து நான் உடனே எல்லாம் செய்யல. பேஜ் எப்ப முதல்ல என்கிட்ட வந்து ஆறு நடிக்கிறான்னு சொல்லி அழுதுட்டு வந்தாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சேன். அன்னையிலேருந்து பிளான் பண்ணி கரெக்டான டைத்தை எக்ஸிக்யூட் பண்ணேன். நான் தான் அவளை ரிஹாபுக்கு அனுப்பி வச்சேன். ரிஹாபுக்கு அனுப்பி வச்ச அன்னைக்கு நைட்டு தான் அவனை நான் போட்டு தள்ளேன். இதை பத்தி நான் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சொல்லி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டது மூலியமா அவனை நான் போய் யாரனா போட்டு தள்ளிட்டு வெளியே வரும்போது லூத்தர் என்னை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் மிஸ்டர் கிட்ட அதனாலதான் அன்னைக்கு ரோக்கோடைய அண்டர் கிரவுண்டுக்கு போகும்போது லூத்தர் வந்து ஆரனை கொண்ட மாதிரி எங்களே கொண்டுருவையோ அப்படிங்கிற பயத்துல அவன் சுட்டிருக்கான். அதனால தற்காப்புக்காக சுட்டேன்னு இப்ப வரைக்கும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு அவர் சொன்னான். அதுதான் காரணம்.
அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் பேசி எல்லாம் முடிச்சது பேஜை போட்டுட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து மிஸ்டர் கிரீட் வந்து மிஸ்டர் சீக்ரெட் மொராக்கோல மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்ப எடுத்த போட்டோ பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அதை பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்படுவாங்க. கோவப்படுறதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுங்கிறதுக்காக அவரு தன்னுடைய சிஸ்டர் எல்லாம் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து அந்த போட்டோவை தேடுவாரு. போட்டோவும் கிடைக்கும். அந்த போட்டோ பார்த்தோன்னா இவருக்கு ஒரு அந்த போட்டோல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அந்த போட்டோவை எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. பேஜ் வெளியில வாசிக்கிட்டு இருப்பான். இவர் கரெக்டா பேஜ் கிட்ட போவார். பேஜ் கிட்ட போய் டாகை பார்த்துட்டு தான் வந்தேன், நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அதை பத்தி பேச நான் தெளிவா பேச அப்படின்னு சொல்லுவாரு. கூடவே ஆரன்ட்ட நீ உதவி கேட்கும் போது ஆரன் வந்து டாகை போட்டு புலந்தும் போது ஒரு வார்த்தை சொல்லி ரொம்பவுமே கத்திக்கிட்டு இருந்தான். என் தங்கச்சி மேலேயே கை வச்ச தங்கச்சிக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அவன் வந்து அடிச்சிருக்கான் அப்படின்னு கிரீட் சொல்லுவாரு. அப்பதான் தெரியும் ஆரன் வந்து பேஜோடைய அண்ணன், அதாவது இவங்க ஃபேமிலியில ஒரு ஆள். அப்புறம் அந்த போட்டோவை காட்டுவார் பேஜ் கிட்ட. அந்த போட்டோல பார்த்தா மிஸ்டர் சீக்ரெட் இந்த சைலண்ட் ட்ரூத்ல இருந்த மாதிரி இருக்கும். அந்த சைலண்ட் ட்ரூத்தோட சிம்பிள் அங்க இருக்கும். அப்பனா இவங்க வந்து மொரக்காக்கு மார்னிங் போனேன்னு சொன்னது அனைத்துமே போய் அவங்க இருந்தது வந்து சைலண்ட் ட்ரூத்ல இருந்திருக்காங்க. அப்ப பேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க மொரக்கா போனது போய் சைலண்ட் ட்ரூத்ல தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க சைலண்ட் ட்ரூத்ல இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆண் வரிசை பிறந்திருக்கு, அது செத்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு பேஜ் சொல்லுவா. கூடவே வந்து அந்த டிஎன்ஏ சைட்ல பார்க்கும்போது ஆரனோட டிஎன்ஏ என்னோட டிஎன்ஏட மேட்ச் ஆச்சு. அதை வந்து நான் வந்து போய் சொன்னதுனால அண்ணன் தங்கச்சி நாங்க ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்தாலும் பேஜ் வந்து இதை வந்து மிஸ்டர் சீக்ரெட் கிட்ட சொல்லியிருக்கணும். ஆரன் வந்து அவனோட அண்ணன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து மிஸ்டர் சிக்ரெட்னு சொல்லி பேஜுக்கு தெரிஞ்சப்ப சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவங்கள யாரும் போட்டு தெளிக்க மாட்டாங்க. தன்னோட மகனவே போட்டு தள்ள சூழ்நிலையை உருவாக்குறது பேஜ் தான் உருவாக்கியிருக்கா. ஒருவேளை ஆரன் வந்து ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால பேஜ் சொல்றதை கேட்காம இருந்திருக்கா. ஏன்னா பேஜ் ட்ரக்ஸ்குள்ள இன்வால்வ் ஆனதுனால சுத்தி என்ன நடக்குது யார் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி தெரியாம அதுலயே மூழ்கி இருந்திருக்கா. ஒருவேளை ஆரன் அதே மாதிரி மூழ்கி இருந்திருக்கலாம். இவர் சொல்லவும் ட்ரை பண்ணிருக்கலாம், சொல்ல விடாம அவன் தடுத்திருக்கலாம். அப்படி என்னதான் இருந்தாலும் தன் மகனவே கொண்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் சீக்ரெட். தான் பொண்ணுக்கு நடந்த அநீதியை கேட்கறதுக்காக எந்த எல்லைக்கு போன மிஸ்ஸஸ் சீக்ரெட் தான் பையனு தெரியாமலே பையனை போட்டு தள்ளியிருக்காங்க. இது தெரிஞ்சவங்க ரொம்பவுமே மன வருத்தப்படுவாங்க. அதனால பேஜ் வந்து அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னா ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. தான் மகனை தானே கொண்டு நினைச்சா அவங்க வந்து சூசைட் பண்ணிருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, இதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேஜ் கேட்பா. ஆனா மிஸ்டர் கிரிட் வந்து முடியாது, நான் சொல்லிதான் ஆவேங்கிற மாதிரி சொல்லுவாரு. இருந்தாலும் பேஜ் வந்து அவ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுவான். அந்த டயத்துல சாம் வந்து சாப்பிட கூப்பிடுவான். இவங்களும் வந்து உட்காருவாங்க. டைனிங் டேபிள் உட்காரும் போது மிஸ்டர் கிரிட் மிஸ்டர் சீக்ரெட் பரவாயில்ல எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவாரு. இங்க பேஜையும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து அவகிட்ட சொல்லல, இந்த விஷயம் இதோட முடியட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கொலை யாரு பண்ணா எதுக்கு பண்ணா எப்படி பண்ணான்னு சுத்தமா தெரியாம இருந்துச்சு. அங்க நடந்த கொலைகள் எல்லாமே யாரு பண்ணா தெரிஞ்சு எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ரொம்பவுமே சூப்பரான ஒரு செமையான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ் தான் இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்ததா ஒரு வித்தியாசமான ஒரு சீரிஸோட உங்களை நான் பார்க்க வரேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது இட்ஸ் யுவர் டைம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.